அனைவருக்கும் வணக்கம். ராதே கிருஷ்ணா. 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன் வரிசையில் மேஷம் முதல் மீனம் வரை சீரீஸ் போட்டுட்டு இருந்தோம். அதில் மீனம் வருஷம் மிஸ் ஆயிடுச்சு. 20 days ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணி மீனத்துக்கு போடணும் அப்படின்னு எடுத்ததுலேருந்து நிறைய தடை தாமதங்கள். அதனால் அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. எனக்குமே மீனத்துக்கு டைம் எப்படி இருக்குன்னு இப்போவே பார்த்துக்கோங்க. நானே மீன ராசி தான். ஸோ அப்படிதான் இருக்குது மீனத்துக்கு டைம். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2026 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. துன்பப்பட்டு துயரப்பட்டு நீங்கள் போடுற பிளான்லாம் அது ஒரு மாதிரி பிளான் ஆகி நீங்கள் ஃபைனலாக போடுற பிளான் நல்லா நடந்துடும். அந்த கேரண்டி இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா ராமாயணத்தில் கூட ஹனுமார் வந்து சீதையை பார்த்துட்டு வந்து ராமர் கிட்ட கண்டேன் சீதை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா சீதைன்னு சொன்ன உடனே ராமர் வந்து சீதைக்கு எதாவது ஆயிடுச்சோ அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துட்டா மடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை காம் பண்ணுறதுக்காக கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த மாதிரி நானும் சொல்லிடுறேன், நல்லா இருந்துருவீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பட் அகெயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்குது. 7.5 சனி ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. 12ல் ராகு. ஸோ தூக்கம் இல்லை, பிளான்ஸ் நீங்கள் போடுற பிளானும் நடக்கிற விஷயங்களும் வேற வேற மாதிரி இருக்கு. பாடி டயர்ட்னஸ் ரொம்ப நிறைய இருக்கு. பிசிக்கல் ஒர்க்கு, மென்டல் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எதுவுமே கம்ப்ளீட் ஆகாத ஒரு ஃபீலிங் இருக்கு. லைக் ஏதோ ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த டாஸ்க் முடிஞ்சு அடுத்த டாஸ்க், இந்த டாஸ்க் முடிஞ்சு அடுத்த டாஸ்க், அப்படி போக முடியல. இந்த டாஸ்க்கும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு, பின்னாடி டாஸ்க் பைலப் ஆயிட்டே இருக்கு. எப்போ விடுவோம்? ஏன்னா ஜென்மசனி எப்பவுமே ஒர்க் லோட் கொஞ்சம் நிறைய தான் கொடுப்பாரு. ஸோ பிளான் படி போகாத ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, தட் வில் டிஸ்டர்ப் அஸ். ஸோ அது வந்து நிச்சயமாக மீனராசிக்கு 2026ஆம் ஆண்டினுடைய முதல் பகுதியில் இருக்கிறது. ஆனாலும் குரு ஆல்ரெடி கொஞ்சம் சுப பார்வை கொடுத்துட்டு இப்போ வக்கரமா போயிட்டு இருக்காரு. ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. ரெஸ்ட் தேவையான எடுக்கிற முயற்சி பண்ணுங்க. இருக்காது, பட் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்க முயற்சி பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஒர்க் அவுட், வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, ஜிம் போறதோ, வாட் எவர் யூ லைக், நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஏதோ ஒரு ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், ஜிம், ஏதாவது ஒரு யோகா, எது வேணா பண்ணலாம். மெடிடேஷன் இஸ் ஆல்சோ ஃபைன். ஏன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ல இது ஏதாவது பண்ணீங்கன்னா மட்டும்தான் 7 சனியினுடைய தாக்கத்துல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். ஸோ கண்டிப்பா அது பண்ணுங்க. பெருமாள் காலை கன்ஃபார்மா பிடிச்சிக்கோங்க. எவ்ரி சனிக்கிழமை ஹனுமார் கோவில் போவது அல்லது ஹனுமன் சாலிசா டெய்லியுமே படிக்கிறது, இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் ரிலீஜியஸா இருக்கிறது வந்து இந்த பீரியட்ல உங்களை கொஞ்சம் தைரியப்படுத்தும். ஐம் நாட் டெல்லிங் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, பட் அடி ஜாஸ்தி விழுக்காது. அந்த மாதிரியான ஒரு டைம் தான். பிளான் பெருசா போடாதீங்க. லைக் இந்த விஷயம் வந்து இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், பூர்வீக சொத்து கிடைக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், இது எல்லாமே இருக்கு. பட் இது எதுவுமே நீங்க பிளான் பண்ற டைம்ல நீங்க பிளான் பண்ற மாதிரி நடக்காது. அதுல வந்து அங்கே இங்கே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ சில விஷயங்கள் அக்செப்டன்ஸ்ல எடுத்துக்கோங்க. உங்களுடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு திருமண காரியமா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறீங்க, பூர்வீக சொத்து வாங்குறீங்க, இல்லை பூர்வீக நிலம் கொடுத்துட்டாங்க, இல்லை நான் வீடு கட்ட போறேன், இது எல்லாமே மீனத்துக்கு இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். பட் என்னன்னா நீங்க பிளான் பண்றது ஒன்றா இருக்கும், நடக்கிறது வேற விஷயமா இருக்கும். ஸோ கொஞ்சம் நிதானமா கொண்டு போங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெகுலரா இறை வழிபாடு விட்டுறவே விட்டுறாதீங்க. உங்களுக்கு இந்த டைம்ல பக்தி அதிகம் ஏற்படும். ஏன்னா லக்னாதிபதியான குருவே 5ஆம் இடத்துக்கு சென்று உச்சமாவதால் 5ங்கிறது குலதெய்வம். ஸோ குலதெய்வ வழிபாடு நடக்கும். இதனால் வரைக்கும் நீங்க குலதெய்வம் பார்க்காம போகாம உங்களால சேவிக்க முடியாம இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும், குழந்தை கிடைக்கும். ரொம்ப நாள் தீர்த்த யாத்திரை பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா தான் போகும். ஏன்னா நீங்க போடுற பிளான் வேறையா இருக்கும், எக்ஸிக்யூட் நடக்கிற விஷயம் வந்து நடக்கிற விதம்னு கூட சொல்லலாம். நடக்கிற விஷயம்னு சொல்ல முடியாது, நடக்கிற விதம் வந்து கொஞ்சம் வேறமா இருக்கும். நீங்க எதிர்பார்ப்புகள் அப்படின்னு வச்சிருக்கிறதுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருமணமேனா நீங்க வச்சிருக்க ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாத வேற ஒரு பர்சன் வருவாங்க. ஆனா உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கும், காதல் கை கூடும், திருமணம் நல்லபடியா நடக்கும். அரேஞ்ச் மேரேஜ் பண்றீங்க அப்படின்னாலும் அதுவுமே இந்த பீரியட்ல ரொம்ப நல்லா நடக்கும். ஹெல்த் மட்டும்தான், வெயிட் போடாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருங்க. மென்டல் ஒர்க் லோட் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்றது, அதனால வெயிட் போடுறது, இது எல்லாமே நடக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் காஷனா அந்த விஷயங்களை வந்து தவிர்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பீரியட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். பூரட்டாதி ஓரளவுக்கு வந்துட்டாங்க. உத்திரட்டாதி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பூரட்டாதி ஒரே பாதம் தான், சனி அதை கடந்தாச்சு, இப்போ உத்திரட்டாதி தான் இருக்காரு. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பீங்க. உங்களுக்கு எதுவுமே ஒரு கம்ப்ளீட்டான ஃபீலிங் இருக்கவே இருக்காது. ரேவதி நட்சத்திரத்துக்கு அடுத்த வருஷம் தான் வருது. ஸோ அது ஒரு மாதிரி அப்புறம் பார்ப்போம் நம்ம. பட் இப்போதைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்றே சம் ஸ்ட்ரெஸ் தான். பட் ஜூன் வரைக்கும் தாக்கி பிடிச்சிங்க அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் உங்கள் விட்டு போன கௌரவம் மீண்டிடும். கௌரவ சில விஷயங்கள் நடந்துருச்சு, ஃபேமிலியில் நடந்துருச்சு, இல்லை நண்பர்கள் ஏமாத்திட்டாங்க, ஏதோ சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்ததுக்கும் நடந்ததுக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சியில கௌரவம் விட்டு போயிருந்தனாலும் அதுவும் திரும்ப கிடைக்கும். இது பர்டிகுலரா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மற்றபடிக்கு பொருளாதார பெருக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்க நல்லாவே எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் எதிர்பார்க்குற சஃபிஸ்டிகேஷன் வந்து ஆஃப்டர் ஜூன் வந்து நீங்க நல்லா பண்ணலாம்.
படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் 10th 12th எழுதுற பசங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ல போய் எதிர்பார்க்குற மாதிரியான இடத்துல போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. பட் அகைன் ஆஸ் ஐ டோல்ட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் கோயிங் டு பி டஃப். நீங்க வந்து எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்குமே ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, ஓகே இந்த பாதை கடினமாக தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, மென்டலாக ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இது இப்படியே ஈஸியாக முடிஞ்சிடும் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கெட் ரெடி ஃபார் த டஃப். எது எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் ஐம் ரெடி டு ஃபேஸ் இட்னு நீங்கள் வந்துட்டீங்கனாலே யூஆர் ஆன் த சேஃபர் சைட். பிகாஸ் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன், கொஸ்டின் பேப்பர் வரைக்குமே நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம இருந்தீங்கன்னாவே இனஃப். அதே விஷயங்கள்லாம் திருமண காரியங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். காதல் திருமணத்துல இது வரைக்கும் வீட்டுல சொல்லாம இருந்தீங்கன்னா இப்ப சொல்லிடுங்க. வைகாசி மாதத்திற்கு பிறகு ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு வீட்டுல வந்து கிரீன் சிக்னல் கிடைச்சு நீங்க திருமணத்தை நோக்கி போயிடலாம். பட் இப்போ உடனே அது வந்து ஈஸியா நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் 6 months வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். பட் இப்போயே சொல்லிடுங்க. அப்போ 26 ஃபர்ஸ்ட் ஹாஃப், 27 செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்துலயுமே நீங்க திருமண காரியங்கள் வந்து நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து மீனத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள். பரிகாரங்களா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். அது அகைன் வரேன் நான். ஒர்க் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வருடம் நிச்சயமாக அது கிடைக்கும். 100% கிடைக்கும். ஜாதக தசாபுக்திகள் ஒத்துழைக்கும் பட்சத்துல மேல் பதவி எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஹைக் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லணும்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த பீரியட்ல ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் உத்தியோகத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். பூர்வீகத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும், பூர்வீக என்ன சொல்றது ஊர்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நடக்கும். சொத்து வாங்கும் விஷயங்கள்ல வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சின்ன தடை தாமதங்கள் இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததோட பட்ஜெட் ஜாஸ்தி ஆகும், கம்மியாகும். நீங்க எதிர்பார்த்த சொஃபிஸ்டிகேஷன் அந்த வீட்டுக்குள்ள அமைச்சிக்க முடியாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு ஜூன் வரைக்கும் இருக்கும். அன்டில் தென் நீங்க ஓகே என்ன கிடைக்குதோ நம்ம பண்ணிட்டே வருவோம் அப்படின்னு சின்ன சின்னதா கீப் ஒன் ஸ்டெப் அட் டைம், ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டே வாங்க. ஜூனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாசிபிளா வந்து உங்களுக்கு நல்லபடியாவே நடந்துடும். நல்ல கடன் கிடைக்கும். ஸோ நல்ல வீடு வாங்குறது அது எல்லாமே நீங்க வந்து நல்லா பண்ணிக்கலாம். பர்டிகுலரா ஏப்ரல் டு செப்டம்பர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லிக்கலாம். சூரியன் வந்து உங்களுக்கு உங்க மேல இருந்து கிராஸ் பண்ணி அவரு கீழே அங்க சிம்மத்துக்கு போற வரைக்குமே வந்து நல்லதா இருக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். பட் தட் இஸ் ஆல்சோ நாட் வெரி கிரேட். புதன் வந்து 7ல் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு செப்டம்பர் அக்டோபர் அரௌண்ட்ல. பட் தென் இட் வில் பி ஃபைன். ஹெல்த் இஷ்யூஸ் பெட்டர்மெண்ட் கிடைக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த வருஷத்தினோட கடைசிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ மீனராசிக்காரர்களுக்கு குறையும். மென்டல் ப்ரெஷரும் குறையும், ஹெல்த் இஷ்யூவும் குறையும். நீங்க ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. பொதுவாகவே மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மீனுடைய வேலை இன்னொரு மீன் கவ்விக்கொண்டு இருக்கிற மாதிரியான ஒரு லோகோ, மீனத்தோட லோகோவே அதுதான். அவங்களே சொல்லுவாங்க ரொம்ப சிரிக்கிறேன், அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கெட்டது நடந்தா ஒரு நல்லது நடக்கும், ஒரு நல்லது நடந்தா பின்னாடி ஏதோ கெட்டது வருதுன்னு அர்த்தம். ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து நான் எல்லா ராசிக்குமே பொதுவாக சொல்லுவேன். பட் உங்களுக்கு வந்து நீங்க தான் அதுக்கு லோகோவே நீங்க தான் அது. ஸோ அதனால என்ன கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அது மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்துடும். நல்ல விஷயங்கள் நடந்த உடனே இப்படியே இருந்துரும்ன்ற எதிர்பார்ப்பு மட்டும் வச்சுக்காதீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். பட் அகைன் 26 செகண்ட் ஹாஃப் அண்ட் 27 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கு. வேலையினுடைய பெட்டர்மெண்ட்டுமே நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட கௌரவம் வந்து உயரும். பர்டிகுலரா பிசினஸ்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க அரௌண்ட் ஒரு ஜூலைலேருந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் நல்ல பெட்டர்மெண்ட் பார்க்கலாம். பிசினஸ் ஸ்கூல்ல இருக்கவங்களாம் தேக்க நிலைமை இருக்கு, ஒரு பெட்டர்மெண்ட் ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ உங்க ஒர்க்கை வந்து நீங்க ஜூன் வரைக்கும் போட்டுருங்க. ரிசல்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு கிடைச்சிடும். அது வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, ஒர்க் மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா தாயார் வழிபாடு பண்ணுங்க. முருக வழிபாடு பண்ணுபவர்கள் பிடித்தவர்களுக்கு முருக வழிபாடு பண்ணலாம். நரசிம்மர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிக மிக சிறப்பு. உங்களுடைய வாக்கியாதிபதி செவ்வாய். ஸோ அதனால செவ்வாய் சுரூபமான பெருமாள், நரசிம்ம பெருமாள், வராக சுவாமி, பூவராக சுவாமி, பர்டிகுலரா வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பூர்வீகத்துல லேண்ட்ல வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த பீரியட்ல பூவராக சுவாமிக்கு ஒரு ₹1 முடிஞ்சு வச்சிருங்க. இந்த வருஷம் எண்டுக்குள்ள நீங்க நிச்சயம் ஸ்டார்ட் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. தட் இஸ் கேரண்டீட், தேர் இஸ் நோ டவுட் இன் தட். ஸோ அது வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நல்லாவே நீங்க வந்து பண்ணலாம். மற்றபடிக்கு ரெகுலர் வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹனுமார் வழிபாடு, ஹனுமன் சாலிசா இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் 7.5 சனி. 12ல் ராகு இருப்பதனால் தூக்கம் சற்றே கெடும். ஸோ மெடிடேஷன் பண்றது, யோகா பண்றது, ஏதாவது ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 26ல இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட நீங்க சமாளிச்சுக்கலாம், ஈஸியா சமாளிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 1.5 வருஷம் ஜென்மத்துல ராகு இருந்தார்.
அப்ப 12ல சனி இருந்தார், அப்பயும் ஒழுங்கா தூக்கம் இல்லை. இப்ப அவங்க பரிவர்த்தனை தான் இருக்காங்க. சனி வந்து ஜென்மத்துக்கு வந்திருக்காரு, ராகு வந்து திருப்பி 12க்கு போயிருக்காரு. இவங்க 2 பேருமே தூக்கத்துக்கு எடுக்கிற இருக்கும், ஒர்க்லோட நிறைய இருக்கும். அப்ப வந்து மென்டல் ஒர்க்லோட் நிறைய இருந்தது, இப்ப பிசிக்கல் ஒர்க்லோட் மென்டல் ஒர்க்லோட் ரெண்டுமே நிறைய இருக்கு, தூக்கம் இல்லை. ஸோ உங்களோட பெஸ்ட் மெடிடேஷனே தூக்கம் தான். அண்ட் ஒரு 10 to 15 minutes பர் டே, ஒரு 10 to 15 minutes யோகா அல்லது மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாகி பெட்டர்மெண்ட் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஹெல்த் விஷயம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கடன் அடைக்கக்கூடிய தன்மையுமே உங்களுக்கு 2026 செகண்ட் ஹாஃப்ல வந்துடும். ரொம்ப நாளா கடன் இருக்கு, அதை வந்து நாங்கள் ப்ரீபேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு கடன் வந்து அடைக்கணும்னு நினைக்கிறோம், கோல்ட் லோன் வச்சிருக்கோம் திருப்ப முடியல, இது எல்லாமே 26 செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி. ராதே கிருஷ்ணா.